வணக்கம் நண்பர்களே. முந்தைய காலகட்டங்களில் பல்வேறு விதமான ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் சுற்றி இருக்கிறவங்களோட ஏளன பேச்சுக்கும் ஆளாகி கொண்டிருந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு அதிக உணர்ச்சி உடையக்கூடியவங்களாகவும் மற்றவங்க உணர்வுகளை அனுதாபத்தோடு பார்க்கக்கூடியவங்களாகவும் இயல்பாகவே நீங்கள் இருக்கிறீங்க. இறக்க குணங்கிறது உங்களுக்கு சொத்தாக இருக்குது. நீங்கள் விரும்பும் காரணம் நபர்களோட அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் அதிகம். குருவ ராசிநாதனை கொண்ட மீனராசிக்காரங்க நீங்க செய்யற எந்த காரியமும் செய்ய போகிற எந்த காரியமே நீங்க வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் மனம் விட்டு பழகவும் மாட்டீங்க. சுமாரான கல்வினான இருந்தா கூட தெய்வ வழிபாடு ஆச்சாரம் அனுஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க. மீனராசிக்காரங்க சீவ அம்சமான தட்சிணாமூர்த்தியை நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறக்கும். சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கிட்டு வந்தீங்கனாலும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். தினமும் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி வணங்கிட்டு வாங்க. சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், கோடி நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி நீங்க விடாம வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறக்கும். மேலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்கிறது, தொழிலை விருத்தடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், இது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். மீனராசி அன்பர்களுக்கு எவ்வளவு தோல்வி வந்தாலுமே தன்னம்பிக்கையோட அத்தனையும் முறியடிச்சு வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது இயல்பிலே இருக்குது. இந்த மாதம் மேலும் உங்களுக்கு எதுலையுமே நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறது நீங்கள் தவிர்க்கிறது தான் இந்த காலத்தில் நல்லது. திடீர்னு பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம். சூரியனோட சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதம் மூலமாக கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இதில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். அதில் நீங்கள் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டால் கூட சக ஊழியர்களோட நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குடைய நல்லுறவுங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில கவனம் செலுத்திட்டு வாங்க. உங்கள் உடல்நிலையிலும் கவனம் செலுத்திட்டு வாங்க. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுறது நல்லது. எதையுமே எடுத்தங்க கவுத்தன்னு செய்யாதீங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையோட ஈடுபடுறது தான் நல்லது. கடித போக்குவரத்து மூலமா கூட நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது. வீண் மனசஞ்சலம் அப்பப்ப ஏற்பட்டு நீங்களாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்பு வந்து குவியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருட்களை கவனமா பாதுகாக்கிறது இந்த காலத்துல நல்லது. அரசியல் துறையில இருக்கிறவங்க எந்த வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் யோசிச்சு கொடுக்க பாருங்க. கோபத்தை நீங்க குறைச்சுக்கிறதும் இந்த காலத்துல நல்லது. வேலையை கவனமோட செய்யறதா நல்லது. எதுலையுமே நிதானமா இருங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க ஆசிரியர்களோட ஆதரவு கிடைச்சாலுமே சக மாணவர்களோட கவனமாக பழகிட்டு வரதா நல்லது. கல்வியில் ஏற்பட்டிருந்த தடை இந்த மாசத்துல நீங்கும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் விருந்தினரோட வருகையால் கொஞ்சம் செலவு இருக்கலாம். வழக்கை தள்ளி போடுறது, பேசி தீர்த்து கொள்றதும் இந்த மாசத்துல நல்லது. ஆயுதம், தீ இந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு எதுலுமே ஈடுபடாமல் இருக்கிறது இந்த காலத்துல நல்லது. உங்க மனசுக்கு எதுவும் தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. வீண் அலைச்சலும் செலவும் அப்பப்போ இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல இருந்துட்டு இருந்த குழப்பம் கண்டிப்பா நீங்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சியோட குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிள்ளைகளால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரும்பின பொருளை வாங்கி மகிழ்வீங்க. பணவரவை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களோட பேசுறப்ப கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் வீண் பழி அப்பப்ப ஏற்படும். இதுல எச்சரிக்கையா இருந்துக்கங்க. வேலையில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதால அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிசுமையை ஏற்க வேண்டிய காலகட்டம். கோபத்தை குறைச்சி கொள்றதும் நிதானமாக பேசுறதும் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருந்துக்கங்க. செலவு கொஞ்சம் கூடும், பொறுப்பும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு வீரபத்ர சுவாமி வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறக்கும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மீன ராசியில
பூரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு ஞானம் அந்தஸ்துக்கு காரணம் சொல்லக்கூடிய குரு பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மற்றவங்களை வழிநடத்துற சக்திங்கிறது இருக்குது. மற்றவங்க முன்னாடி நீங்க உயர்வான இடத்துல தான் இருப்பீங்க. பிறகு போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் உண்டாக போகுது. ஏப்ரல் இறுதிக்கு பின்னாடி ராசிநாதன் குருவால சுபிச்சங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த சங்கடம் விலகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மே 1 இருந்தே குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறதால இந்த நிலையில மாற்றம் உண்டாகும். உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால எல்லார்கிட்டையுமே நீங்க கவனமா பழகிறது நல்லது. உங்ககிட்ட தொழில் கத்தவங்க கூட உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன சங்கடம் வந்து போகுனாலுமே மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் வித்தைக்காரகன் புதனும் சாதகமா இருக்கிறதால எதிர்பார்த்த வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்குது. சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய நிலைமை கூட உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ளேயே ராகு 7 கேது 2 சூரியனை சந்திரிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் தோன்றும். குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அவங்க உங்களை பாதுகாப்பாங்க. குடும்பத்தினரோட முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனுசரிச்சு போகிறது இந்த காலத்தில் நல்லது. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க நிதானமா செயல்படுறது பல வகையிலும் நன்மை ஏற்படுத்தி தரும். விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்திலேயே சங்கடம் ஏற்பட்டா கூட பிற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக பாருங்க. பெண்கள் நெருக்கடியில் இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம ராகு ஆசையை அதிகரிப்பாங்கிறதால எந்த விஷயத்திலுமே நிதானமா இருக்கிறது நல்லது. குடும்ப கௌரவத்துக்கு மாறான செயல்களை இந்த காலகட்டத்தில் சங்கடம் ஏற்படுத்தும். அதனால பெரியவங்களோட வழிகாட்டுதல் படி நடக்க பாருங்க. மாணவர்களா இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோட படிக்கிறது நல்லது. துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள்காரகன் கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி, ஞானக்காரகன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு நினைக்கிறத சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது இருக்குது. பிறகு போகிற இந்த மாதங்களில் இருந்தே உங்க நிலையில மாற்றம் உண்டாக்கக்கூடிய மாதமா தான் இருக்கும். விரைய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பல வகையிலும் செலவுகளை அதிகரிக்கத்தான் வைக்கிறாங்க. குடும்பத்துல நிம்மதியில்லாத நிலை முந்தைய காலகட்டங்களில் உருவாகி இருக்கும். இனி எல்லாமே இது நீங்கும். பணவரவுல ஏற்படுத்த தடையை எல்லாம் இனி வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களுக்கு பின்னாடி ராசிநாதன் குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால யோகமான காலமா அமைச்சு தருவாங்க. பின்பகுதியில விரைய சனி சப்தம கேது குடும்ப ஸ்தானத்தில் சூரியன் உங்க நிலையில குழப்பங்களை அதிகரிக்க வைப்பாங்க. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாம இருந்துட்டீங்கன்னா பல வகையில் வரக்கூடிய சங்கடங்களை சந்திக்காம தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் ஏற்பட்டா கூட நீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருப்பாங்க. இருந்தாலுமே புதிய நண்பர்களோட சங்கடம் தோன்றுங்கிறதால இந்த விஷயத்திலும் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுறது அவசியம். பெண்களா இருக்கிறவங்க வாழ்க்கை துணையா அனுசரிச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை. பணிபுரிகிற இடத்துல வேலைப்புல அதிகரிக்கினாலும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதால இந்த காலத்துல மற்றவங்களோட விருப்பப்படி செயல்படாம உங்க மனசுக்கு எது தோணுதோ அதைப்படி செயல்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களை எல்லா சங்கடங்களும் இருந்து பாதுகாக்கும். விவசாயிகளா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நிதானமா செயல்படத்தான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதியில சாதகமா இருக்கும். பின்பகுதியில சில சோதனைகள் தோன்றும். மீனாட்சி அம்மன் வழிபாடு வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன் வித்தைக்காரகன் சொல்லக்கூடிய புதன், ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு செயலுமே சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெற்றி அடையக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. பிறக்க போகிற இந்த மாதங்களில் இருந்தே உங்க வாழ்க்கையில திருப்பு முனை உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்க நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்கிறதால அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் கூடவே இணைஞ்சிருக்கிறதால யோகத்தை வழங்க இருக்கிறதால நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பொன்பொருள் வரவுங்கிறது இருக்கும். செலவுக்கேற்ற வரவு இருக்கும். இருந்தாலுமே மே 1க்கு அப்புறமா ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால நீங்க அடைந்த நன்மைகள்ல மாற்றம் கொஞ்சம் ஏற்படலாம். அதனால கவனமா செயல்பட பாருங்க. மற்றவங்களை அனுசரிச்சு போறதால பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாக்க முடியும். உங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதால மனசுல ஆசையை அதிகரிக்க செய்வாங்க. பொன்பொருள் மீது கூட ஆசை உண்டாகும். அதனால குறுக்கு வழியில் செல்ல மட்டும் முயற்சி செய்யாதீங்க. எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நன்மை ஏற்படும். அதாவது தெய்வங்கள் உங்களை சோதிக்கக்கூடிய காலகட்டம். நீங்க எந்த வழியில நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை. அலுவலகமா இருந்தாலும் சரி, வெளியிடமா இருந்தாலும் சரி, உடன் பணிபுரியறவங்களோட வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. யாரையுமே பகைச்சு கொள்ளாம இருக்கிறதும் பல சங்கடங்கள் ஏற்படாம போகும். புதிய முயற்சிகளை இந்த காலத்துல தவிர்க்கிறதும் நல்லது. பெண்களா இருக்கிறவங்க கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம். பேச்சு செயல் எல்லாத்திலுமே நிதானம் வேணும். இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் தோன்றலாம். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வார்த்தைகளை நிதானமா உபயோகப்படுத்துறது நல்லது. இல்லைன்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்படுறதால நஷ்டங்கள் இல்லாம போகலாம். மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வாங்க. பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.